கிமு 539ஆம் ஆண்டு உலகையே நடுங்கச் செய்த பாபிலோனிய பேரரசின் கடைசி நாட்கள் அவை. நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு பிறகு அரியணை ஏறிய பெல்சாச்சார் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருந்தான். ஆயிரக்கணக்கான பிரபுக்களும் அதிகாரிகளும் அந்த ஆடம்பர மாளிகையில் கூடியிருந்தார்கள். மதுவின் போதையிலும் அதிகாரத்தின் கர்வத்திலும் மூழ்கியிருந்த அந்த தருணத்தில் ஒரு விபரீதமான எண்ணம் மன்னன் மனதில் தோன்றியது. தன் தந்தை எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்த புனிதமான பொன் மற்றும் வெள்ளிப்பாத்திரங்களை கொண்டு வர ஆணையிட்டான் பெல்சாச்சார். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களில் மதுவை ஊற்றி தன் சிலைகளையும் விக்கிரகங்களையும் புகழ்ந்து பாடினான். மனிதனின் அகங்காரம் இறைவனின் பொறுமையை சோதித்த தருணம் அது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. அரண்மனை சுவரில் விளக்கின் ஒளிக்கு நேர் எதிரே ஒரு மனித கையின் விரல்கள் மட்டும் தோன்றி ஏதோ எழுதத் தொடங்கின. அந்த மர்மமான கையை பார்த்த மன்னன் பெல்சாச்சார் மரண பயத்தில் நடுங்கினான். அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. அவனது முகம் பயத்தால் வெளுத்தது. யாராவது இந்த எழுத்துக்களின் பொருளை சொன்னால் அவர்களுக்கு ஊதா நிற ஆடை அணிவித்து கழுத்தில் பொன் சங்கிலியிட்டு ராஜ்யத்தின் 3வது அதிகாரியாக மாற்றுவேன் என்று அலறினான். பாபிலோனின் எந்த ஞானியாலும் மந்திரவாதியாலும் அந்த மர்ம எழுத்துக்களை வாசிக்கவோ அதன் பொருளை சொல்லவோ முடியவில்லை. இறுதியில் இறைவனின் ஆவி பெற்ற தீர்க்கதரிசி தானியேல் அழைக்கப்படுகிறார். மன்னன் தந்த வெகுமதிகளை மறுத்த தானியேல் மிகவும் தைரியமாக உண்மையை உரக்கச் சொன்னார். மன்னனே, உமது தந்தை நேபுகாத்நேச்சார் கர்வமடைந்த போது அவர் அரியணையை விட்டு நீக்கப்பட்டார். இதையெல்லாம் அறிந்திருந்தும் நீர் உம்மை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் என்றார். சுவரில் எழுதப்பட்டிருந்த அந்த 4 வார்த்தைகள் இவைதான்: மெனே, மெனே, தெக்கேல், உப்பார்சின். அதன் பொருள் இதுதான்: மெனே, தேவன் உமது ராஜ்யத்தின் நாட்களை எண்ணி அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினார். தெக்கேல், நீர் தராசிலே நிறுக்கப்பட்டீர், ஆனால் உமது கிரியைகள் குறையுள்ளவைகளாக காணப்பட்டன. பெரேஸ், உமது ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தானியேல் சொன்னது போலவே அந்த இரவே பெர்சிய படைகள் பாபிலோனுக்குள் ரகசியமாக நுழைந்தன. விடியும் முன்பே பெல்சாச்சார் கொல்லப்பட்டான். பாபிலோனிய பேரரசு வீழ்ந்தது. சுவரெழுத்து, ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால் என்பது இன்றும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. கர்வமும் அதிகாரமும் இறைவனுக்கு முன்னால் நிலைக்காது. காலம் கடந்து வரும் அழிவின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தாதீர்கள்.